இங்க ஒரு ராஜாவோட கையில விசித்திரமான ஒரு பவர் இருக்கும். அவரோட கையால யாரை தொட்டாலும் உடனே அவங்க ஒரு கல் சிலையா மாறிடுவாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த நாட்டுல இருந்த அழகான பொண்ணுங்க எல்லாரையும் அவரோட கையால தொட்டு சிலையா மாத்திடுறாரு. ஒரு நாள் அங்க ஒரு லவ்வர்ஸ் வர்றாங்க. அவங்க அங்க இருந்த கல் சிலைகள் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா அது எல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே ஹியூமன்ஸ் மாதிரியே இருக்கும். அதுங்க எல்லாம் எப்ப வேணும்னாலும் உயிரோட வர்ற மாதிரி இருக்குது. அவங்க பார்த்துட்டு இருந்த டைம்ல திடீர்னு ராஜா அங்க வர்றாரு. அவரு அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே, இங்க இருக்கிற எல்லா சிலைகளையும் நான் என்னோட கையிலாலேயே செஞ்சதுதான். நீங்க விருப்பப்பட்ட உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையும் ஒரு அழகான சிலையா மாத்தி தர்றேன்னு சொல்றாரு. அது கேட்டதும் அந்த பொண்ணு ராஜாவோட வார்த்தையில அப்படியே மயங்கி போயிடுறான். அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம தன்னை போலவே ஒரு சிலையை செஞ்சு தரப்போறாருன்னு நினைச்சு அந்த பொண்ணும் ராஜா கூடவே போயிடுறான். ஆனா அவனுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. அவனுக்கு அங்க நடக்கிறது கொஞ்சம் மர்மமா இருக்கிறதால அங்க இருக்கிறவங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமான சத்தங்கள் கேக்குது. சடனா அவன் திரும்பி பாக்குறப்ப அங்க சிலைகளை தவிர வேற யாருமே இல்ல. அந்த டைம்ல அரண்மனைக்குள்ள போன அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லா ஜாலியா குளிச்சுட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு தண்ணியில ஒரு பொண்ணோட உருவம் வருது. அந்த பொண்ணு அவகிட்ட நீ வேகமா இங்க இருந்து தப்பிச்சு போ, இல்லன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு அவளை வான் பண்றான். அப்படி சொல்லிட்டு அடுத்த செகண்டே அந்த பொண்ணும் மறைஞ்சு போயிடுறான். அந்த டைம்ல அவன் அரண்மனையை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அவனை ஃபாலோ பண்ற மாதிரியே அவனுக்கு தோணுது. யாருன்னு பார்த்தா அது அந்த அரண்மனையில பல வருஷமா ஒர்க் பண்ற ஒரு வேலைக்காரனா இருப்பான். உடனே அவன் அவனோட வாளை எடுத்து வேலைக்காரனோட கழுத்துல வச்சு என்ன ஏன் ஃபாலோ பண்றான்னு கேட்கிறான். அப்பதான் வேலைக்காரன் அந்த பயங்கரமான உண்மையை சொல்றான். அவன் இங்க இருக்கிற ராஜா உண்மையான ராஜாவே கிடையாது. அவன் உண்மையிலேயே இரக்கமே இல்லாத ஒரு கொடூரமான மனுஷன். அவன் கிட்ட இருக்கிற மேஜிக்கல் கிளவுஸை யூஸ் பண்ணி இங்க இருந்த எல்லா பொண்ணுங்களையும் சிலையா மாத்திட்டான்னு சொல்றான். அதுக்கப்புறம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே அவன் இப்போ என்ன பண்றான்னு நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுறான். சந்தேகத்துல அந்த அரண்மனையில அவன் ஒரு ரூமுக்குள்ள தெரியாம போயிடுறான். அந்த ரூமுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட கல் சிலைகள் இருக்குது. அதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆகுறான். உடனே அந்த ராஜா கூட்டிட்டு போன அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சோன்னு பயந்து போய் வேகமா அவளை அந்த அரண்மனையில தேட ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த ராஜா அவனோட கிளவுஸ் கையால அவளை ஒரு கல் சிலையா மாத்திருப்பான். அதை பார்த்து அவன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சி போயிடுறான். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி ஆனதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகுறான். அப்போ திடீர்னு அந்த டைம்ல ராஜா அங்க சிரிச்சுக்கிட்டே வர்றான். ராஜா இப்போ அவன் கிட்ட அடுத்ததான் நீதான்னு சொல்லி அவன் பக்கத்துல வர்றான். ராஜாவை பழிவாங்க முடிவு பண்ணின ஹீரோ வேகமா அந்த அரண்மனையில இருந்தே தப்பிச்சு போயிடுறான்.